ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மல்டிகிரெயின் தோசை சிக்கன் குழம்பும் தான் சைட் டிஷ் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலான்னு வாங்க. 1.5 டம்ளர் ராகி எடுத்திருக்கேன், 1.5 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன், 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம். இதுதான் இப்போ கணக்கு நமக்கு. நீங்கள் ராகி கம்பு அது கூடவே வெள்ளை சோளம் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் போட்டு எல்லாத்தையும் கழுவி ஊற வச்சிடலாம். இப்போ மிக்சியில் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு ஐஸ் தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா நமக்கு உளுந்தும் நல்லா பொங்கி வரும், ப்ளஸ் சூடும் ஆகாது. அதே மாதிரி தோசை அந்த மல்டி இதையும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்றைக்கி உடனே செய்ய போகிறீங்க அப்படின்னா கல் உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுருங்க. இல்லை நாங்கள் 2 நாள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நல்லா அடித்து மட்டும் வச்சா போதும், கல் உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. நான் இன்றைக்கே யூஸ் பண்ண போகிறனால கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாவு நான் 2 நாள் தான் வச்சுக்குவேன், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். வெள்ளை தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. பசங்க வெள்ளை தோசையே சாப்பிட்றனால நமக்கு அதில் அந்தளவு பெனிஃபிட் இருக்காது. நான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் இதுக்கு சைடிஷாக செய்கிறேன். ஏன்னா பசங்க கொஞ்சம் மல்டி தோசைனாலே கஷ்டமாக தான் இருக்கும் சாப்பிட வைக்க. அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ சிக்கன் குழம்பு கேட்டனால நான் சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். இதோட வீடியோ மட்டன் வீடியோ போட்டிருப்பேன், அதே ப்ராசஸ் தான் இது. வேணால் கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். உப்புலாம் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் தண்ணி ஊற்றி மட்டும் லைட்டாக கரைச்சி தோசையாக ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்றுறேன். பசங்க ஏன்னா தோசை தான் கேட்டாங்க. நீங்கள் இட்லி கூட ஊற்றிக்கலாம். 1 சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தோசை எவ்வளோ அழகாக பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். டேஸ்ட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான தானியங்களில் செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.